பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர், அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மஞ்சுளா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். அடுத்த கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு நேற்று நடைபெற்றிருந்தது. அதில் ஏற்கனவே பார்த்த விஷுவல்ஸ் தான் இருந்தாலும் ரொம்ப மூர்க்கமாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. மூக்குத்தியை கழட்ட சொல்லி இது பண்ணதாகட்டும், இல்லை பட்டன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதாகட்டும், அதை அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது கூட ஒரு பெண் காவலர் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வீடியோ வைரலாக இருந்துச்சு. இந்த மாதிரியான கெடுபிடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது மாணவர்களுடைய நலனில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய அரசு இதை செய்யுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிதியமைச்சர்லாம் சொல்லும்போது மாணவர்களை உயர்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கை, இன்னும் இந்த ஆல் பாஸ் முறைகளை எல்லாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு அவங்களுடைய உடல் மொழி சார்ந்து அவங்க பேசிய அந்த பேச்சுகளை கேட்கும் பொழுது மாணவர்களினுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அரசு இதை செய்யுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். வேறு என்ன பண்ணுறது? வேறு என்ன வழி இருக்குது? நம்ம நீட் தேர்வு வேண்டாம், அது மாணவர்களை பின்னோக்கி இழுக்கிறது. எத்தனையோ மாணவர்கள் அதனால் தற்கொலை தூண்டப்படுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகளை கொண்டு போய் நம்ம சொல்லி நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கெல்லாம் அனுப்பி அது என்ன கதியில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போது எங்கே சிக்கல் எழுது? இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தகுதியற்றவர்களா? ஒரு தேர்வை கூட அவங்களால எதிர்கொள்ள முடியாதா? ஒரு ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. ஒரு தேர்வை எதிர்கொள்ள முடியாத மாணவர்கள் அந்த படிப்புக்கு எப்படி தகுதியானவர்களாக இருக்க முடியும்? சரியான ஒரு கேள்வி தானே. அப்படின்னா தமிழ்நாட்டு பிள்ளைகள் அல்லது தமிழ்நாடு போட்டி அப்படின்றத அப்படியே மலைச்சு போய் பார்க்குமா? அதுக்கு அந்த திறன் கிடையாதா? தகுதி கிடையாதா? நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் அப்படின்னு இருக்கும், மஞ்சு வரட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது எதற்காக செய்யப்பட்டதுன்னு கேட்டால் கல்யாணத்துக்காக. ஒரு ஆணை தனக்கான கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு போட்டி தான் அந்த காளையை அடக்கிறது அப்படின்றது. அப்போது கல்யாணத்துக்கே நம்ம இந்த போட்டிக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு உயர்வுக்கு இந்த போட்டிகளுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோமா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அதனால் தேர்வுகளை பற்றி பயந்து போய் அதுக்காக சாகக்கூடிய சமூகம் நம்முடைய சமூகம் கிடையாது. அப்போது பிரச்சனை எங்கேருந்து வருது? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி. தேர்வு முறைகள் ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும், அதுதானே வாஸ்தவம். இல்லை சில குறைபாடல், அதாவது கற்றல் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம தேர்வு முறைகள் வேறு மாதிரி வைக்கிறோம், அது வேறு. ஆனால் சமதளத்தில் சமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சமமான தேர்வு முறை என்பது தானே சரியாக இருக்கும். அப்படித்தான் வடக்கு மாநிலங்கள்லேயும் தெற்குலேயும் நடக்குதா? இல்லை. வடக்கு மாநிலங்களில் நீங்கள் மதிப்பெண்கள் கொடுக்கும் பொழுது அதில் கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுக்குறீங்க. எந்த கருணை அடிப்படையில்? அந்த பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு இருந்ததா அந்த மாதிரி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இப்போ இங்கே நமக்கு நேற்று நடந்த தேர்வுகளில் ஒரு இடத்துல கரண்ட் இல்லை. அப்போ நீங்கள் உள்ளே நுழையிறதுக்கு அடையாள அட்டை இருக்கா, ஆதார் அட்டை இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, புகைப்படம் இருக்கா, எல்லாமே கேட்குறீங்களே. அப்போ உள்ளே நுழைஞ்சு எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகளை செஞ்சு வச்சுருக்கீங்க? பல மணி நேரம் கரண்ட் இல்லை, இருட்டில் அவங்களால எழுத முடியல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய எதிர்காலமும் என்னாகும்? அதுக்கு யார் பொறுப்பெடுக்க போகிறாங்க எனக்கு தெரியலை. இப்போது இந்த மாதிரி ஒரு தேர்வு முறை அப்படின்றது எப்படி சரியான ஒரு தேர்வு முறையாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நியாயத்தை தான் பேசுகிறோம். கடைசியில் நியாயத்தை பேசுகிறவனை எல்லாத்தையும் ஒரு அடங்காதவன், அவன் ஒரு முட்டாள், அவன் எதுக்கும் கையாளாகாதவன், இப்படி சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் தேர்வு முறைகளை நீங்கள் சமமாக வைங்க, அதில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 90 180 கேள்விகள். அதில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது எதன் அடிப்படையில் அவங்க சொல்லியிருப்பாங்க? மாணவர்கள்கிட்ட கேட்டு அவங்களுடைய இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு, அவங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இயற்பியல், ஃபிசிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு மாணவர்கள் சொன்னாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இதில் 45 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 45 கேள்விகளில் கிட்டத்தட்ட 40 கேள்விகள் ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கணக்கு போட்டு இதோட சரியாக வருதா அப்படின்னு பொருத்தி பார்த்து பதில் எழுதக்கூடிய கேள்விகள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரம்
குறைவு. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கேள்வியை கேட்கணுமே தவிர, அந்த நேரத்துக்கு வந்து இன்னும் அதிகமான நேரம் கேட்க வேண்டிய கேள்விகளை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாமா? அப்போது தேர்வு முறைகள்லேயே இவ்வளவு குளறுபடிகளையும் இவ்வளவு கோளாறுகளையும் வச்சுக்கிட்டு இந்த தேர்வு முறையை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறது குறிப்பாக இந்த தெற்கு பகுதியை வந்து ஒடுக்குவதற்கான ஒரு அனைத்து சாத்தியங்களும் இதில் இருக்குது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் பலரும் முன்வைக்கிறாங்க. இது வந்துட்டு எல்லா இதுலேயும் நடக்கிற விஷயந்தான் அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் வைக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மட்டுமே டார்கெட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் தான் கெடுபிடி அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா முன்னாடி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு தமிழ்நாட்டு மாணவர் வந்துட்டு ராஜஸ்தானில் தூக்கிட்டு தேர்வு மையத்தை போட்டாங்க. அந்தமாரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டு மாணவர்களை டார்கெட் பண்ணி பண்ணுறதுன்றது. தமிழ்நாட்டு மாணவர்களை ஏன் டார்கெட் பண்ணணும்? அது சாத்தியம் தானா? அதாவது தமிழ்நாடு என்பது இவர்களுடைய வட்டத்துக்குள்ளே வராது. நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு, யூ நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு. ஏன் சொல்கிறாரு? அப்போது அவர்களுடைய கொள்கை என்ன, தமிழ்நாட்டினுடைய கொள்கை என்ன? இப்போ தமிழ்நாடு எந்தெந்த வகையில் வித்தியாசப்படுது, ஏன் வந்து அது வித்தியாசப்படுது அப்படின்ற அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா இது வந்து நம்ம எளிதாக வந்து கடந்துடலாம். இப்போ என்ன நடக்குது, இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து கெடுபிடியெல்லாம் வைக்கிறாங்க. அப்போது இதில் பெண்களினுடைய அதாவது மாணவிகளினுடைய தலையெல்லாம் அவங்க ஒரு சின்ன கிளிப்பு போட்டிருந்தாலோ ஒரு ஹேர்பின் குத்தி இருந்தாலோ அதையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் வந்து டார்ச் அடித்து பார்க்கறது, அப்புறம் இந்த கம்மலை பற்றி இது வந்து எல்லாமே இருக்குது. இப்போது மகாபாரதம்ன்ற இதிகாசம் அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, பாஞ்சாலின்னு ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை வந்து கௌரவர்களினுடைய சபையில் அவமானப்படுத்தியதற்காக அவர்களை பழிவாங்கிற வரைக்கும் நான் தலையை முடிய மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம். இப்போ இதை வச்சு நம்ம வீடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க தலையை வந்து அவுத்து போட்டு வச்சிருக்கியா அவ்வளோதான், குடும்பம் வழங்காது. இப்போது வீடுகளில் குடும்பத்தில் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்த மாணவிகள் அவங்கள வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சடையை வந்து விரிங்க, கிளிப்பை எடுங்க அப்படின்னா அவங்களுக்கு உளவியலாக என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்? அது சரியா தப்பா? இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டைலுன்ற பேரில் தலையை விரித்து போட்டுட்டு தானே போகிறாங்க, அதெல்லாம் வேற. ஒரு மாணவி தலையை பின்னிக்கிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவியை நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சமநிலைன்னு சொல்கிறோம்ல, ஒரு தேர்வுக்கோ அல்லது ஏதோ ஒன்று படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோன்னா மனசு வந்து சமநிலையில் இருக்கணும், அப்போ தான் அதை வந்து கிரகிச்சிக்க முடியும். உளவியலாக அதுதான். அப்போது அவங்களுடைய சமநிலையை நீங்கள் வந்து தாக்குதல் மூலமாக சமநிலையை குலைக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு கூட பதில் எழுத முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, மாணவர்கள் அதாவது ஆண் மாணவர்கள் அவங்களுடைய தோளில் வந்து ஒரு புனிதமான நூல் போட்டிருக்காங்க. அந்த நூல் எடுக்கப்பட்டது அப்படின்றதுக்காக அவர்களுடைய சமூகம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக கிளர்ந்து எழுந்து குமிரி போராட்டம் நடத்தி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் எடுத்தாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்போது அதுக்கும் இவர்களுடைய உளவியலுக்கும் எதுவுமே அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இவர்களுடைய உளவியலுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. அவங்க வந்து ஒரு சமூகமா திரண்டு போராட்டம் பண்ணி கேஸ் போட வைக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருஷம் இதே தான் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இங்கேயே அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்க மாட்டேது, ஒரு எதிர்ப்புணர்வு வர மாட்டேங்குது. பெற்றோர்கிட்ட அது வந்து என்ன குறைபாடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதை ரொம்ப அழகாக வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அவங்க மேலானவங்க, அவங்க வந்து இப்போ கூட ஒன்றிணைக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா இந்து அப்படின்ற வார்த்தையில் வந்து ஒன்றிணைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய துணைவியார் எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் மேடையில் ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போது அவர் மேலே படாமல் உட்காருங்க அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். தொடக்கூடாது அவங்க வந்து. அப்போது உளவியல் ரீதியாகவே நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு சலவை வந்து செய்யப்பட்டிருக்கு. அது சலவை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே தெரியாமலேயே நம்ம இருக்கிறோம். என்னென்னா, அவங்க வரைக்கும் பெரியவங்க, அவங்க வரைக்கும் மதிப்பானவங்க, அவங்க வரைக்கும் அது நம்மலாம் சாதாரணங்க, நம்ம அப்படி வந்து வந்தோன்னா யாருங்க கேட்க போகிறாங்க, ஏழை சொல்ல அம்பலம் ஏறாது, நமக்கெல்லாம் யாருங்க இருக்கிறாங்க, அப்படி போய் நம்ம என்னங்க கேட்க போகிறோம், அவங்க சொல்கிறது சரியாக தானே இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையை நமக்கே தெரியாமல் நம்ம மனசுக்குள்ளே விதைச்சிட்டாங்க.
நம்ம மூளைக்குள்ளே அப்படி தான் வந்து இருக்குது. அதனால் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சமூகமாக திரண்டு எழக்கூடிய இதுவை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெற்றோர்களை தாண்டி தாலி கூட அவுக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் போது தாலி வந்து புனிதமாக கருதக்கூடிய இந்துக்கள் யாருமே ஒன்றிணையிலேயே பாருங்க அந்த மாதிரி. அதனால் இந்துக்கள் அப்படின்னும் போது நம்ம இது குறித்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பார்வை இருக்குது. இப்போது என்னுடைய நம்ம சொல்கிறது இல்லை, இருந்தாலும் அவரவர்களுடைய சாதியை குறித்து அவரவர்களுக்கு என்ன பார்வை இருக்குது. அப்போது இந்த சாதி மட்டும்தான் உயர்வானதுன்னு நினச்சி மனசுக்குள்ளேயே வந்து அப்படி ஒரு கருத்தாக்கம் ஊறி விட்டதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக நம்ம போக வேண்டியதில்லை, நம்மன்னு போனால் கூட யார் நமக்காக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடுச்சு. இன்னும் நீங்கள் தாலியை பற்றி சொல்லும் பொழுது யார் கையால் அந்த தாலியை கட்டிக்கிட்டாங்களோ அதே நபர் அந்த கணவரே அந்த தாலியை கழட்டி கையில் வச்சிருக்கிற ஒரு கேடெல்லாம் இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க இந்த மாதிரி தாலியை பற்றி தலையில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பில் இருந்து எல்லாத்தையும், அடுத்தது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், ஆடைகளில் அதிகமான பொத்தான்கள் பட்டன்ஸ் இருந்தது அப்படின்னால அந்த பட்டனை வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. இவங்க ஒருவேளை வேறு மாதிரியா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஜெப்படி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பிளேடு பக்கிரின்லாம் அந்த காலத்தில் பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ நேக்க வந்து இது பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது எங்கேருந்து வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இப்போ இதை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணுவதன் வழியாக இப்போ அடுத்ததாக இன்னொரு பிஸ்னஸ் உருவாக போகுது. என்ன பிஸ்னஸ்னால், இப்போ நீட் தேர்வு அப்படின்னோடனே கோச்சிங் சென்டர்னு ஒரு பிஸ்னஸ் உருவாச்சு இல்லையா. அந்த மாதிரி நீட் தேர்வுக்கு போக வேண்டியவர்கள் இந்த எங்கள் கடையில் இருக்கக்கூடியது இதை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களை அப்படியே நேரடியாக விட்டுருவாங்க கண்டிப்பாக. அப்போது அதனால் இந்த கடையில் தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த கடைக்காரன், இப்போ நானே தொடங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒரு பெட்டியில் அடக்கி கொண்டு போய் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட யார் நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் ஹால் டிக்கெட் கொடுக்குறீங்க இல்லையா, கீழே சின்னதாக இதை மட்டும் போட்டு விட்டுருங்க போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு நெருக்கடியாக நீங்கள் பார்க்குறீங்களே, இதே மாதிரியான நெருக்கடியை இந்த மாநிலத்தில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற தேர்வு முறைகளுக்கு இருக்கா யோசிங்க. இப்போ இவங்க மட்டும்தான் நீட் தேர்வு எழுதுகிறவங்க மட்டும்தான் ரொம்ப கம்பீரமானவங்க கௌரவமானவங்களா? யூபிஎஸ்சி எழுதுகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க, வேறு துறைகளில் எழுதுகிறவங்க, பள்ளிக்கூடத்தில் எழுதுகிறவங்க, கல்லூரிகளில் எழுதுகிறவங்க, அவங்கெல்லாம் தேவையில்லாமல் தேர்வுகள் எழுதிட்டுருக்காங்களா? அப்போ என்ன மாதிரியான மனநிலை இது? அப்போ வேணும்ட்டு நாம், அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னால அதில் வந்து கடுமை காட்டுவதற்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை அப்படின்றதுக்காக, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலை அப்படின்றதுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதியை கொடுக்கவே இல்லையே. அதனால் ஓயாமல் வஞ்சிக்கக்கூடிய அரசைத்தான் இந்த நீட்டின் வழியாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மற்ற மாநிலங்களை பற்றி குறிப்பிட்டு பேசுனீங்க. இப்போது ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது, கேரளாவில் வந்துட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எக்ஸாம் எழுதியிருக்கிறார், அதுக்கு பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் நடக்குது, அங்கெல்லாம் கெடுபிடி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வடக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த காலத்துலலாம் சொல்லிட்டு இருந்தோம், வடக்கு வாழுது தெற்கு தேயுது அப்படின்னு. அதனால் வடக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா பெருசாக காட்டணும், அவங்கெல்லாம் உயர்ந்துட்டாங்க, பிரமிப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அங்கே என்ன குளறுபடி நடந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் இருப்பாங்க. அதெல்லாம் தொடச்சி போட்டு போகிற மாதிரி போய்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கே ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு, அப்புறம் பேப்பரை பிட் அடிக்கிறது, அப்புறம் இந்த ஜன்னல்லேருந்து வந்து பிட் எடுத்து போடுறது, இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. கிரேஸ் மார்க் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த தேர்வுகளினுடைய முடிவுகள் என்ன? நம்ம மொத்தம் 180 கேள்வி, இயற்பியலில் 45, வேதியியலில் 45, உயிரியலில் 90, மொத்தம் 180 கேள்வி. 180 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 4. அதில் ஒன்று வந்து நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 720ல் 4 குறைச்சிங்கன்னா 716. இப்போ நீங்கள் எழுதி தப்பாக இருக்குன்னா என்ன ஆகும்னா, 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் 4ம் இல்லை, மறுபடியும் 1 மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது 715 மேக்சிமமாக. ஆனால் இங்கே 718 வந்தது,
19 வந்தது, 18லயே 4 பேருக்கு வந்திருக்கு. எப்படிங்க நடக்கும்? யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு அப்படின்னா ஏற்றுக்கலாங்க. ஆனால் 4 பேருக்கும் ஒரே மாதிரியான தப்பு எப்படி நடக்கும்னே எனக்கு புரியவே இல்லை. இதுதான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதிப்பெண்ணானும் எனக்கு தெரியல. அப்போது இந்த மாதிரியான குளறுபடிகளை வடக்கு மாநிலங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் தென் மாநிலங்களில் அந்த மாதிரி இல்லை. அப்படின்னா வட மாநிலங்களை தூக்கி நிறுத்துவதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியெல்லாம் எங்கே போகுது? வடக்கு மாநிலங்களில் போகுது. நமக்கு 1 ரூபாய்க்கு 30 காசு கூட வரல. ஆனால் அங்கே 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் மேலேயும் கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்போ அது வாழணும், இது எப்படியோ ஒழியணும் அப்படின்ற எண்ணம் தானே இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது கேரளா மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு மாறாட்டம் நடந்திருக்குன்னு. அப்போ இவ்வளோ கெடுபடியாக நீங்கள் பார்த்தீங்களே, என்ன பார்த்தீங்க? அப்போ ஃபெயிலியர் தானே நீங்கள். அப்புறம் இதை வச்சு எப்படி வந்து இதுதான் ஒரு இன்டர்நேஷ்னல் மாதிரியான ஒரு தேர்வுன்னு எப்படி சொல்கிறீங்க? உண்மையிலேயே அந்த இடத்த வந்து நான் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறேன். ஏன்னா சமீபத்தில் அஞ்சாமைன்னு ஒரு படம், அதில் நீட் தேர்வு பற்றியதான பிரச்சனைகளை பேசுது. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, கேரளாவில் இல்லாத மாதிரி அங்கே ஏற்கனவே நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அதில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாணவனும் மாணவியும் வந்து தேர்வு எழுதுறதுக்கு வடக்கு மாநிலங்களில் போகிறாங்க. நாக்பூர் மாதிரியான இடம் நினைக்கிறேன், எனக்கு அந்த இடம் வந்து ஞாபகத்தில் இல்லை. அவங்க சொல்லி ஒரு 10-15 நாளுக்குள்ளே அங்கே போட்டுடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அங்கே போய் தேர்வு எழுதணும் அப்படின்னு போட்ட உடனே ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க இல்லையா, ட்ரெயின் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரப்போகிற இடத்துல இந்த ரிசர்வேஷனை மட்டும் பண்ணிவிட்டு வரப்போகிற இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களை மட்டும் எப்படியோ கொஞ்சம் இடத்தும் கொடுத்து அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் படிங்கப்பா அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்டு இவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து, அதாவது ஒரு மாணவியினுடைய அப்பாவும் ஒரு மாணவனுடைய அம்மாவும் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து சில இடங்களில் அளவுக்கு அதிகமாக நிறைய நேரம் நின்றுச்சு. அப்போது அங்கே போய் எக்ஸாமுக்கான நேரம்னு இருக்கு இல்லையா, அது வந்து கடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி அந்த ரயில் போய் இறங்கி அதுக்கப்புறம் அவங்க எந்த இடம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே அனுப்ப மாட்டேன் அப்படின்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். சென்னையிலேருந்து புறப்பட்டு வடக்கு மாநிலங்களில் போய் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமா இருக்க மாட்டோம், நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே சரி என்னென்னமோ பேசி கதறி அப்புறம் உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்ட உடனே முழுசாக செக்கிங். இப்போ செக்கிங் பண்ணும்பொழுது ரொம்ப மோசமான ஒரு சூழல். அந்த பெண் வந்துட்டு மாதவிடாய் நேரங்களில் இருக்கிறாங்க. அதை கூட அதில் கூட ஏதாவது நீ விட்டு வச்சிருப்பேன்னு சொல்லி அதை கூட எடுத்து போடுற மாதிரியான ஒரு காட்சி வந்து அதில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப அதிகமாக சித்தரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அப்படியான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிள்ளை போய் எழுதுது. அந்த அப்பா இருந்தார் இல்லையா, எதுவுமே சாப்பிடாம போய் ஏதோ ஒரு உணவு வந்து வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த வெயில் தாங்க முடியாமல் அப்படியே சுருண்டு விடுறாரு, அங்கேயே செத்து போகிறார். இப்படியான ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. அதை மையமாக வச்சு தான் அந்த படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா சினிமா ரீதியில் வந்து வழக்கு தொடுத்து அதற்கான ஒரு நியாயம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியான ஒரு நிலைமை அந்த மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் நான் வருத்தத்தோடு இந்த இடத்துல வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அவர் வந்து எதற்காக ஆள்மாறாட்டம் பண்ணார், அந்த ஆள்மாறாட்டம் நடந்ததா இல்லையா? ஏன்னா தெற்கு மாநிலங்களில் வரக்கூடிய குற்றத்துக்கான முகாந்திரங்கள் என்பது உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, இதில் முக்கியமானது என்னென்னா அந்த ஆள்மாறாட்டத்தை பண்ண வச்சதே அந்த கோச்சிங் சென்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் கோச்சிங் சென்டருக்கான ஒரு முக்கியத்துவம் அல்ல, அதுக்கான ஒரு ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. இப்போ போன வருஷம் வந்துட்டு முறைகேடு நடக்கும் போதும் ஒரே கோச்சிங் சென்டரில் எழுதுன படித்தவங்க அதிக மார்க் எடுத்தது, கொஸ்டின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, பேரம் பேசுனது எல்லாமே இந்த கோச்சிங் சென்டர் வரிசையில் தான் வருது. இப்போது இந்த நீட் தேர்வு முறைகேடுகளை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் சென்டர்ஸ்க்கான ரோல் எப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், அதான் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஆடை தயாரிப்புக்கான ஒரு ஷோரூமை திறந்து வச்சுட்டு அவங்களுக்கும் அந்த இதுக்குமான தேர்வு மையத்துக்குமான ஏதாவது ஒரு சின்ன ஒப்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு வந்து சந்தேகம் வருது. அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த கோச்சிங் சென்டர் அப்படின்றதும் அந்த தேர்வு மையத்துக்கும் என்ன அதாவது எனக்கு எந்த வசதியும் எந்த செல்வாக்கும் இல்லாமல் என்னால் இதை செய்ய முடியுமா? ஒரு இடத்துல வந்து நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று நான் தப்பு பண்ணுறதே எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியாக இருக்கணும், புதுசாக தப்பு பண்ணுறேன் அப்படின்னா என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும், இல்லை இப்படி பண்ணாலும் கூட நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு சாதகமான ஒரு போக்கு எனக்கு வந்து இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்னால் தப்பு பண்ண முடியாது.
இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எப்பயாவது அத்திப்பூத்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த கோச்சிங் சென்டர்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுது, இந்த மாதிரி செய்ய சொல்லுது அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு பணம் கைமாறி இருக்குன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இவங்க என்ன சமூக சேவையாக பண்ண வந்திருக்காங்க? இப்போ எப்படியாவது இந்த பையனை வந்து நான் மருத்துவர் ஆக்கி பார்க்கணும், இந்த இந்தியாவினுடைய பெருமையாக வந்து வரணும். எப்படிங்க? இல்லவே இல்லையேங்க. அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கோச்சிங் சென்டரை என்னைக்கு திறந்தீங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு உங்களுடைய வியாபார நோக்கம் என்னன்னு. நம்ம தமிழ்நாடு அரசு இது மாதிரியான பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாகவே அந்த வழிகாட்டுதல் முறையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது வேற. ஆனால் கோச்சிங் சென்டர் அப்படின்றது வந்து பணத்தை வந்து குறியாக வைத்து தான் இதை வந்து செய்யுது. இப்போ இந்த சூழலை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் நெறிமுறைப்படுத்த வேண்டிய என்டிஏ வந்துட்டு என்ன செய்துன்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போடும்போது அங்கே வந்துட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நெறிமுறைப்படுத்துறது நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்கான்றது ஒரு எந்த ஸ்டேட்டஸுமே இல்லாமல் இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பாஜகவோட கூட்டணியில் அமலாக்கத்துறை இருக்குது, தேர்தல் கமிஷன் இருக்குது, அந்த மாதிரி என்டிஏவும் இருக்குது. இது இன்னும் உங்களுக்கு புரியாமலே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அங்கே அந்த கட்சியில் அந்த ஆட்சியில் என்ன சொல்லப்படுதோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக ஆமாம் அப்படின்னு பின்பற்றுவதற்காகத்தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே தவிர இதில் நம்ம என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு குமுறலாக இருக்குது? ஒரு கல்வித்துறையில் இருந்துட்டு ஒரு தேர்வு மையத்தை நான் இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஒரு குமுறலாக இருக்குது. ஏன்னா மாணவர்கள் என்பவர்கள் எல்லா இடத்துலையும் சமமானவர்கள். அவங்க வந்து ஆந்திராவில் இருந்தால் வேற, கர்நாடகாவில் இருந்தால் வேற, அப்படி இல்லை. மாணவர்கள் எல்லாரும் சமமானவர்கள். அப்போ அவங்களுக்கு சமமான வாய்ப்பை கொடுக்கறது தானே சரியாக இருக்கும். இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிதி எல்லாத்தையும் முடக்கிட்டு தேர்தலை வச்சாங்க. அது எப்படி தேர்தல் முறையாக இருக்க முடியும்? அந்த மாதிரி நீங்கள் இந்தியா முழுக்க இது வந்து தேசிய அளவிலான தேர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் எந்தெந்த மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரியான போட்டி இருந்தால் தானே அது சமமாக இருக்க முடியும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இடஒதுக்கீடெல்லாம் கொண்டு வந்து ஒரு சமமான வாழ்க்கைக்கு ஒரு கல்வி முறைக்கு வேணும், பொருளாதாரத்துக்கு வேணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? கோச்சிங் சென்டர் வழியாக, பணப்பரிமாற்றத்தின் வழியாக இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, உருவாக்கிட்டு போங்க, அதை பற்றி கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வருது? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள் தோறும் நம்ம நலவாழ்வு மையம்னு வச்சுருக்கோம். பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்னு இருக்குது. இப்போ இந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கும் நகரத்துக்கு வர்றதுக்குமே ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. சென்னை மாதிரியான இடங்களில் அது நமக்கு அந்த பிரச்சனையே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கிராமப்புறங்களில் ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா இந்த நலவாழ்வு மையம் தான். அப்போ அங்கே வந்து அந்த குக்கிராமத்தில் பேருந்து வசதி இல்லாமல், வாகன வசதி இல்லாத அந்த குக்கிராமத்தில் வேலை பார்ப்பதற்கு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வந்த பிள்ளைகள் தயாராக இருப்பார்களா? அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுங்க. ஆனால் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து ஏசி இருக்குமா? குறைந்தபட்சம் ஃபேனுன்ற பேரில் ஓடிக்கிட்டு கூட இருக்கலாம். அந்த மாதிரியான இடங்களில் இப்போ இந்த மாணவர்கள் போய் உட்காருவாங்களா? இதைத்தான் நம்ம கேள்வியாக வைக்கிறோம். அப்போ இவ்வளோ பணத்தை வந்து நான் இறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை நான் மறுபடியும் எடுத்தாகணும். அதனால தானே நம்ம மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறோம், இந்த மாதிரி பணம் கொடுத்து போடுறத, பணம் வாங்கிட்டு போடுறத இதை ஊக்குவிக்காதீங்க, இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்காதீங்க, இது வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்கிட்ட பணம் இல்லாதனால வேண்டான்னு சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை, சமூகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு சீரழிஞ்சு போயிடுமே அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அப்புறம் வேறு மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து இங்கே போடுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ் பேசக்கூடியவர்கள் உண்டு. அவங்க கிட்ட அடித்தட்டு நிலையில் இன்னும் முதல் தலைமுறையில் கூட படிக்காதவங்கெல்லாம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய தலைமுறையை வந்துட்டு அந்த மருத்துவமனைக்குள்ளே வரும்பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் ஹிந்திலேயோ வேறு ஏதாவது மொழியிலையோ பேசுனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? இதில் வேற தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்க்கிறாங்க. இந்தி என்பது ஒரு மொழி தானே, இந்தி என்பது மொழி தான், ஆனால் அது மற்ற மொழிகளை வாரி சுருட்டி கொண்ட மொழின்றது இருக்கு இல்லையா? அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். நம்ம வந்து இந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை, இந்தியை திணிக்காதீங்க அப்படின்றதுல தான் நமக்கு பிரச்சனை. இந்தியை வந்து திணிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா நம்முடைய இயல்பான தாய்மொழி போயிடும். நம்முடைய இயல்பான தாய்மொழிக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு கேட்டால் பெருமை இல்லாத மொழியா? இல்லை, செம்மொழிகளில் ஒன்று.
அப்போ செம்மொழிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய இரும்பு பாரம்பரியம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்திட்டோம். இவ்வளவு பாரம்பரியம், பண்பாடும், கலாச்சாரமும் மிக்க ஒரு மொழியை சாதாரணமாக, இது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தானே, அமாரா ராஷ்ட்ரிய பாஷா அப்படின்னு பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த இவ்வளவு பெருமையை வந்து நம்ம கரைச்சி விடணுமா அப்படின்றதான் நம்ம கேட்குறோம். இந்தியை யாரும் படிக்காதீங்கன்னு நம்ம சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா இந்தி பிரச்சார சபா அப்படின்றது இந்த தமிழ் மண்ணில், சென்னை தலைநகரத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம அதற்கு எதிரியானவர்கள் கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி 3வது மொழின்னு கொண்டு வந்து திணிக்காதீங்க. ஏன்னா 2 மொழியே அவர்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குது, பெரிய வளர்ச்சிகளுக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்றதான் நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய கல்வி அப்படின்ற ஒரு அஸ்திவாரத்தை அசைச்சு பார்க்கணும். ஏன்னா இங்கே பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கு. ஆனால் அந்த பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்திவாரத்தை அசைச்சு பார்க்கணுன்னா கல்வியில் கையை வைக்கணும். இன்னொரு விஷயம் புரியுது மேம். ஒன்று, இப்போ நீட் பரீட்சை எழுதணும்னா சிபிஎஸ்சியில் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணப்படுது. அப்போது ஆப்வியஸாக அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்சி கிட்ட வருவாங்க. அந்த வியாபார நோக்கம் இருக்கிறத பார்க்கலாமா? அப்படி அதுக்கு தான் இன்றைக்கி ஊற்றி மூடிட்டாங்களேங்க. நம்ம மாணவர்கள்லாம் வந்து சிபிஎஸ்ஸை நோக்கி போகணும், சிபிஎஸ்சியை நோக்கி போகணும்னு நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா சாம்பார் ஒரு ஆப்புன்ற மாதிரி 8வது வரைக்கும் இனி ஆல் பாஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு வேற நிறைய வந்து அது எப்படி அறிவியல் பூர்வமானது அப்படிலாம் வந்து சொல்ல தொடங்கிட்டாங்க. இது வந்து ஒரு சூழல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அதாவது சமச்சீர் கல்வி அல்லது மாநில கல்வியை படிச்சுட்டு இதை வந்து எடுத்துக்க முடியல. அதுக்காக தான் நம்ம அரசு கை கொடுத்துட்ருக்கு. நம்ம அரசு அதற்கான பயிற்சிகளை வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த தேர்வு முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களை ஊடகத்தில் இருக்கிறக்கூடிய நண்பர்கள் கேட்குறாங்க, எதுலேருந்து எந்த சிலபஸ்லேருந்து வந்ததுன்னு. அவங்க சொல்லவே சொன்னாங்க, என்சிஆர்டி அதுலேருந்து வந்து அதாவது தேசிய பாடத்திட்டத்திலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. அதனால் தேசிய பாடத்திட்டம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து தகுதி இழந்தவர்களாக இல்லை அப்படின்றத இன்றைக்கி நம்முடைய அரசு நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா வருஷம் எந்த அளவுக்கு மாணவர்கள் போட்டிக்கு வராங்க, தேர்வுக்கு வராங்க, எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இவங்க என்ன மாதிரியான பின்வாசல் வழியாக எத்தனை பண்ணாலும் அந்த சதிகளை எல்லாம் முறியடித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்றைக்கி இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டியதே இல்லை. நம்ம மாநில பாடத்திட்டத்தை படித்தாலும் கூட அந்த தேர்வை எதிர்கொள்வதற்கான பயிற்சி நமக்கு வழங்கப்படுகிறது. அதனால் இதிலெல்லாம் நமக்கு எந்த முன்னாடி தான் இருந்தது, என்னடா இந்த மாதிரி பாடத்திட்டம் வந்து இப்படி இருக்கே, மாநில பாடத்திட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க. மாநில பாடத்திட்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அதை படித்தாலாம் வேஸ்ட்டு. இப்போ எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இதை படிக்கிறனால என்ன வேலை கிடைக்கும், இந்த வேலையினால என்ன சம்பளம் வரும், அப்படி தானே போயிட்டுருக்குறாங்க. அதனால் இந்த மாநில பாடத்திட்டத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அறிவே இருக்காது, உங்களுக்கு அறிவே வளராது. நீங்கள் வந்து இது சிபிஎஸ்சி படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீட் வந்து ஜெயிக்க முடியும். நீட்டை வேணால் ஜெயிக்கலாம், மற்றதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? அப்போது உங்களுடைய கனவுகள் வந்துட்டு வானத்தை தொடர்றதா இருக்கலாங்க, ஆனால் கால் எங்கே இருக்குது? பூமியில் தானங்க இருக்குது. அதனால் இவங்க தொடர்ச்சியாக மாநிலத்தின் மீது ஒரு பெரிய அவதூறுகளை உருவாக்கி அந்த மாநில அரசை வந்து நிலைக்குலைய செய்யணும் அப்படின்றதுக்காக பார்க்குறாங்க. அதுக்கு நோக்கமாக குழந்தைகளினுடைய கல்வியில் கைய வைக்கிறாங்க அப்படின்றதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு நம்பி இருக்கக்கூடிய ஒரே கொள்கை என்ன அப்படின்னா கல்விக் கொள்கை மட்டும்தான். கல்வியால் தான் எந்த சமூகத்தாலையும் மேன்மை அடைய முடியும் அப்படின்னு நம்ம திடமாக நம்புகிறோம். இன்றைக்கி நேற்று இல்லை, காலமாக நமக்கு அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சங்க காலத்திலேயே வந்து ஒரு புலவர் பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னு கேட்டால், இங்கே அண்ணன் தான் வந்து ஆட்சிக்கு வரணும், தம்பி வந்து வரக்கூடாது, வயசு மூத்தவன் தான் வந்து வரணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் தான் அரசாட்சிக்கு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த 4 பிள்ளைகளில் யார் படிச்சிருக்காங்களோ அவங்க தான் அரசாட்சிக்கு வரணும்னு சொல்லுவேன்னு சங்க காலத்தில் ஒரு புலவர் எழுதியிருக்கிறாருன்னா அந்த மண் தானங்க நம்ம மண். அதனால் கல்வி அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து பெண் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். பெண் கல்வியை ஊக்குவிப்பதான ஒரு நிலைப்பாடு அது எங்கே இருக்குது? நீ எல்லாம் வரக்கூடாது,
நீ வந்து படிச்சிடக்கூடாது, நீ உன்னை தேர்வுக்கு வரும்பொழுதே உன் மனசை வந்து சிதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைப்பாடு எங்கே இருக்குது? இப்படித்தான் நீங்கள் எல்லாருக்கும் வைப்பீங்கன்னா வச்சு பாருங்கள். ஒரு சில பேருக்கு மட்டும் இப்படி வச்சுட்டு ஒரு சில பேரை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக விடுறது அப்படின்றது எந்த வகையிலுமே நியாயமாகாது அப்படின்றது தான் நம்ம மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க மேம், மிக்க நன்றி.